ஹஜ் உம்ரா வழிகாட்டி பார்ட் 2. இப்போ வந்து நம்ம உம்ரா செய்யறது நியத் வச்சுக்கிட்டு குளிச்சுக்கிட்டோம். முதல்ல உம்ராக்காண்டி குளிக்கிற நியத் வச்சு குளிச்சுடணும். குளிச்சு முடிச்சுட்டு இஹ்ரான் ஆடையை உடுத்துக்கிட்டு உம்ராக்காண்டி நியத் செய்யணும். அல்லாஹும்மா இன்னி உருதல் உம்ரத்தன் வா பசிர் ஹாலி வத்தகபல் ஹா மின்னி. அல்லாஹ்வுக்காண்டி உம்ரா செய்யற நியத் செஞ்சுட்டு அல்லாவே இது நம்ம இதுல எந்த சிறுப்பில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாயாக சொல்லி நியத் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உம்ராவுடைய தொழிலுக்கு 2 ரக்காயத்து நஃபில் தொழுவணும். நீயத்து வச்சுட்டு தொழுது முடிச்சதுக்கப்புறம் தல்பியா ஓதணும். லப்பைக்குன்றது அது வந்து காபா போற வரைக்கும் நம்ம ஓதிட்டே இருக்கணும். முதல்ல உம்ரா செய்ய காபா போறவங்க அவங்க உங்களுடைய ஷேக்மார்கள் சொல்லுவாங்க கண் தாழ்த்திட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம போறதுக்கு 2 டோர் தான் இருக்கு காபாக்குள்ள போறதுக்கு. டோர் நம்பர் 79 கிங் ஃபாசில் டோர் நம்பர் 3 இதுலயே தான் என்ட்ரி பண்ணுவோம். 2 பேருமே என்ட்ரி ஆனாலும் அந்த காபாக்குள்ள போறது கிட்டத்தட்ட ஒன்வே மாதிரி தான் இருக்கும். காபால நம்ம போறது எல்லாமே. அப்ப வந்து ஒரு இடத்துல நம்மள தலையை தாழ்த்தி சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு காபா நம்மளுக்கு எங்க கண் நல்லா தெரியுதோ அந்த இடத்துல போயிட்டு காபா பார்க்க சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம காபா பார்க்க கூடாது. காபா பார்க்குற முதல் தருணத்துல நம்ம கேட்குன்றதுவா ஹவுலாகுன்ட்டு ரசூலா ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. அதனால அது வரைக்கும் நம்ம கண்ணை தாழ்த்திக்கிட்டு காபாவை தல்பியா சொல்லிட்டு ஓதிட்டு போகணும். காபா பார்த்து நம்ம துவா செஞ்சதுக்கு அப்புறமா ஹஜ்ருல் அஸ்வத் நம்ம பார்க்கும்போது நம்ம மகாம் இப்ராஹிம் நம்ம வந்து போகும்போது ருக்மே எம்எல் மூலையில தான் போவோம். நம்ம போகிறது ஹஜ்ருல் அஸ்வத் மூலம் அது சைடு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக கிரீன் கலர் லைட் வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே போயிட்டு தான் வந்து தவாஃபை ஸ்டார்ட் பண்ணணும். தவாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹஜ்ருல் அஸ்வத் தொழுதுட்டு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி கண்ணை தொட்டு முத்தம் விட்டுட்டு கையால் தொட முடிஞ்சவங்க ஓகே, அப்படின்னா செய்கை மூலமாக முத்தம் விட்டுட்டு தவாஃபுடைய 7 சுற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 7 சுற்றி நம்ம கவுட் பண்ணுறதுக்கு தவாஃப் மணி இருக்கும். இந்த மாதிரி தவாஃப் மணி இருக்கும். இதில் 7 மணிகள் இருக்கு. ஒவ்வொரு ரவுண்டு முடிக்கும் நம்ம எண்ணிட்டே வந்துட்டு 7 ரவுண்டு முடிக்கணும். ருக்மன் எமன்லேருந்து ஹஜ்ருல் அஸ்வத் ரப்பனா ஆத்தினா ஓதணும். அதுக்கு மற்ற இருக்கலாம் நம்மளுக்கு தேவையான துவாக்கள், நம்மளுக்கு தெரிஞ்ச சூறாக்கள். ஒவ்வொரு சுத்து முடிக்கும் போதும் ஹஜ்ருல் அஸ்வத்ல நம்ம தொட்டு முத்தம் பண்ணணும் தூரத்துலேருந்து. அதே மாதிரி ஒவ்வொரு சுத்தும் போதும் கரெக்டாக எண்ணிக்கை தவறாடாமல் சுத்தணும். முதல் 3 சுத்தம் ஆண்கள் வேகமாக சுற்றணும்னு சொல்லுவாங்க. அங்கே வேகமாக சுத்த முடியாது, பட் எனர்ஜியோடு சுற்றணும். நம்ம கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், முண்டி அடிச்சு போகக்கூடாது. உங்க கூட வர வழி கைடு என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறபடி அதை பின்பற்றி 7 சுத்தம் முடிச்சிடுங்க. 7 சுத்தம் அதாவது 8 வாட்டி ஹஜ்ருல் அஸ்வத்ல பார்த்து முத்தம் கொடுக்கணும் காமிச்சு 7 சுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு சுத்துக்கும் ருக்மில் யமன்லேருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வர வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் ஓதணும், கண்டிப்பாக ஓதணும். அவங்க வந்து 70,000 மலக்குகள் நம்மளுக்கு ஆமீன் கூற இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல ஆகிரத்துக்கும் துன்யாவுக்கும் துவா செஞ்சுக்கணும். 7 தவாப் முடிச்சதுக்கப்புறமா மகாமி இப்ராஹிம் பின்பக்கம், அதாவது இப்ராஹிம் பாதம் இருக்க ஒரு கண்ணாடி பெட்டி இருக்கும். அது பின்பக்கமாக இருந்து தவாஃபுடைய 2 ரக்காய் தொழுகையை நம்ம தொழுகணும். முதல் ரக்காயத்து அல்ஹம் சூராவை குல்லா ஆகதும், 2வது வந்து குல்லி ஆகில் காஃபிரும் ஓதி தொழுது முடிச்சுக்கிட்டு அது பின்பக்கம் வழியாக நம்ம போன வாக்கம் ஜம்ஜம் தண்ணி இருக்கும். அது வயிறு ரொம்ப குளிச்சுட்டு அதுக்கும் துவாக்கள் இந்த புக்கில் இருக்குது. எப்படி ஓதணும், நம்மளுக்கு தேவையான துவாக்கள்லாம் கேட்டுட்டு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா சை ஓத போகணும். சை ஓட போகும்போது நம்ம ஜம்ஜம் தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சையோட சஃபா மர்வா மலைக்கு நம்ம போகணும். முதல்ல அது ஒரு சஃபா மலைக்கு நம்ம போய்கிட்டு காபா நோக்கி நின்று அதுக்கு துவா ஓதிட்டு ஓதுறதுக்கு அந்த கைடை பார்த்து ஓதலாம். இல்லாட்டி உங்க மௌலியம் மஸ்ட் ஓதுவாங்க, நீங்கள் ஆமீன் கூறிக்கலாம். உங்களுக்கு தேவையான நீயத்தான் வச்சுட்டு சஃபா நோக்கி சை ஓதுற நீயத்தை வச்சுக்கிட்டு சஃபாலேருந்து மருவாக்கு நீங்கள் ஓடணும். அது ஒரு கவுண்ட்டு. மருவாலேருந்து சஃபாக்கு வருது ஒரு 2 கவுண்ட். இப்படி 7 வாட்டி ஓதுனா தான் சஃபால ஆரம்பிச்சா மறுவாளில் முடியும் உங்களுக்கு 7வது ரவுண்டு. இப்படி 7 ரவுண்டு போகணும். சஃபா மலை வந்து ஃபுல்லாக கண்ணாடியால மூடி வச்சிருப்பாங்க, அதை நம்ம கிட்டக்கு இருந்து பார்க்க முடியும். மருவா மலை வந்து நம்ம ஏறி நிற்க முடியும், சின்ன மலை முகடு தான், அதில் நம்ம ஏறி முடியும். சை ஓடுற இடத்துல 2 பக்கமும் கிரீன் லைட் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வரும்போது ஆண்கள் வேகமாக ஓடணும், பெண்கள் சாதாரணமாக நடந்து போய்க்கலாம். இப்படி 7 வாட்டி சுற்றி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய உம்ரா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கு நீங்கள் சில பேர் 2 ரக்காய் சுன்னத் தொழுவாங்க, துவா கேட்டு வருவாங்க.
நீங்கள் ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா வெளியே போய் வாபர் ஷாப்பில் முடி வெட்டிட்டு குளிச்சிங்கன்னா உங்கள் உம்ரா கம்ப்ளீட் ஆகிடும். இதோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உம்ரா முடிஞ்சிடும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நான் சொல்கிறேன் எப்படி முடியும்னு சொல்லிட்டு, மற்ற இதெல்லாம் நான் சொல்கிறேன்.